ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு விஸ்டன் டெக் லேப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஹவ் டு ஆட் கூகுள் ஃபாண்ட்ஸ் இன் அவர் வெப்சைட்ஸ். அதாவது கூகுள் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ப வெப்சைட்ல எப்படி ஃபாண்ட் ஆட் பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்மள்ட்ட இருக்க பேசிக் ஃபாண்ட்ஸ் பத்தல. நமக்கு ஒரு ஏதாவது யூனிக்கா டிஃபரண்டான ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணணும். அத எப்படி ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க எப்படி இது பண்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இண்டெக்ஸ் HTMLனு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து இப்போ அதுல வந்து ஒரு பேசிக் HTML ஸ்ட்ரக்சர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு இதுக்கு சும்மா டைட்டில் குடுத்துக்கிறேன். டியூட்டோரியல்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சும்மா ஒரு பேராகிராஃப் டாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி வேற உங்களுக்கே தெரியும் ஆட்டோ ஜெனரேட் ஆயிடும். அதுவே ஒரு சர்டன் வேர்ட்ஸ் வச்சு ப்ரீஸ்ல இருக்கும். கிரியேட் பண்ணியாச்சு. இப்ப இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம. அங்க சேவ் பண்ணல. அதான் இப்படி காட்டுது. ரெஃப்ரெஷ் பண்ணா காட்டிடுச்சு. பேசிக்கா டிஃபால்ட்டா இந்த மாரி இருக்கு. நம்ம இப்போ இதுல எப்படி ஃபாண்ட்ஸ் ஆட் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கூகுள் ஃபாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். இந்த மாரி ஒரு வெப்சைட் வரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் எப்படின்னா, இதுல எக்கச்சக்கமான லாங்குவேஜ்ல நெறைய விதமான ஃபாண்ட்ஸ் இருக்கும். நமக்கு எந்த ஃபாண்ட் நம்ம வெப்சைட்க்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நானு ம். இது கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. ஸோ இத நான் எடுத்துக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுல. இங்க கெட் ஃபாண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல கெட் எம்பெடட் கோட் குடுத்துக்கோங்க. குடுத்தீங்கன்னா இந்த மாரி 2 ஆப்ஷன் இருக்கும். லிங்க், இம்போர்ட். லிங்க்னா எதுக்குன்னா நம்மளோட HTML ஹெட்ல ஆட் பண்ணுவோம். இதுலயே போட்டுருப்பாங்க. எம்பெட் கோட் இந்த ஹெட் ஆஃப் யுவர் HTML சொல்லிட்டு நான் இத காப்பி பண்றேன் இப்போ. காப்பி பண்ணிட்டு ஹெட்ல வந்து ஆட் பண்ணிட்டேன். சேவ் குடுத்துட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இதுலயே ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது ஃபாண்ட் ஃபேமிலி எடுத்து பார்த்துக்கணும். ஃபாண்ட் ஃபேமிலில என்ன குடுத்துருக்காங்கன்னா, இப்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் குடுத்துருக்காங்க. அந்த CSS இதுல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். நான் பாடி டாக் யூஸ் பண்றேன். சேவ் பண்றேன். இப்போ இந்த CSS இந்த HTML கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் அந்த சேஞ்சஸ் எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம இப்ப HTMLல வந்து பேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது எப்டின்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல. இதுவே நான் அதுக்கு வேற ஒரு ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். ம். இந்த ஃபாண்ட் எடுத்துப்போம். ஆஸ்வெல்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட். கெட் ஃபாண்ட் எடுத்துக்கிறோம். கெட் எம்பெட் கோட் போறோம். இதுல இம்போர்ட் சூஸ் பண்றோம். இம்போர்ட் எதுக்குன்னா, ஸ்டைல் ஷீட்குள்ள வந்து நம்ம முன்னாடி லிங்க் குடுத்தோம்ல ஹெட் ஃபைல்ல. இல்லாம ஸ்டைல் ஷீட்லயே நம்ம ஆட் பண்ணிக்கிற மாரி. காப்பி கோட் குடுக்குறேன். இந்த லிங்க் நம்ம குடுத்துருக்கோம். இத நம்ம டெலீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இதுவே ஸ்டைல்னு குடுத்து அத மட்டும் எடுத்துக்குவோம். குடுத்துருக்கேன். இப்ப பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இம்போர்ட்ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல் ஷீட்லயே குடுத்தாச்சு. ஃபாண்ட் ஃபேமிலி வந்து இங்க ஆட் பண்ணணும். இதுக்கான ஃபாண்ட் ஃபேமிலி ஆட் பண்ணணும். போயிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி இதுல ஆஸ்வெல்னு சொல்லிட்டு இது இருக்கு. இத காப்பி பண்ணி அங்க ரீப்ளேஸ் பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட்க்கும் செகண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HTMLலயே பண்ணோம். இப்போ நம்ப தனியா ஒரு ஸ்டைல் ஷீட் எதுவும் கிரியேட் பண்ணாம, அதுல இன்லைன் CSS இதுலயே போட்டு பண்றோம்னா, அத போய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு செப்பரேட்டா ஸ்டைல்ஸ் எல்லாமே ஸ்டைல் ஷீட்ல தான் இருக்கணும். எனக்கு HTMLல தேவையில்லாம ஒரு மாரி ரொம்ப நெறைய இருக்க மாரி வேணாம் அப்டின்னா, நீங்க இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு மெத்தட் இருக்கு. அது நான் என்னன்னு மட்டும் சொல்றேன். இப்போ எப்டின்னா, நம்ம இப்போ கெட் எம்பெட் கோட் குடுத்தோம்ல. கெட் எம்பெட் கோட் குடுக்காம டவுன்லோட்னு சொல்லி குடுத்து, எப்டின்னா நான் ஒரு சர்வர்குள்ள போய் அதுலருந்து யூஸ் பண்ணாம, டவுன்லோட் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்றாங்க. ஒரே ஃபாண்ட்ட வச்சு அப்டின்னா, அவங்க இந்த மாரி யூஸ் பண்ணிப்பாங்க. அ அ பெரிய லெவல்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, இங்க கூகுள் ஃபாண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, அவங்களோட ப்ராஜெக்ட்குள்ளேயே அத வச்சுப்பாங்க. So that's all. I hope you all understand. And don't forget to subscribe to the Western Tech Lab.